பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்று சிமோகாவிலிருந்து நம் ஜிவாஜி கணேசன் அண்ணா அவர்கள் ஒரு பெண்ணின் ஜாதகத்தை பதிவு செய்திருக்கார். அவரோட ஒரு கேள்வி என்று பார்க்கும்போது, இந்த பெண்ணுக்கு திருமணம் எப்போது நடைபெறும் என்றத ஒரு கேள்வி தான் அண்ணனோட கேள்வி. அதுக்கடுத்து அவரோட கேள்வி பார்க்கும்போது நமக்கு இந்த பெண்ணோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் ஆகியாவை வச்சுருக்காரு. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு பெண்ணின் ஜாதகம் 10/5/1999 திங்கக்கிழமை 3:30 பிறந்திருக்காங்க இந்த பெண். அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த பெண் சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்திருக்காங்க. கன்னியா லக்னம் உத்தர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்தோட புள்ளியில் லக்கினமே விழுந்துருச்சு. லக்கினத்திலே மாந்திங்கிற ஒரு கிரகம் வேற அமர்ந்துருச்சு. அது உத்தரம் 4ஆம் பாதம், ரெண்டுமே லக்கின புள்ளியிலேயே இருக்குது. சந்திரன் ராகுவோட சாரத்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த ஜாதகத்துக்கு ஆரம்ப திசை காலன்று ராகு திசை, அதுக்கு அடுத்து குரு திசை. இப்போ சனி திசையில் புதன் புத்தி நடைபெறுகிறது 2026 வரைக்கும். இது உங்கள் கேள்வி என்ன, திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்று பார்க்கும்போது, திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் 7ஆம் பாவம், கலசரத்தை சொல்லக்கூடிய பாவம். பெண்ணுக்கு மாங்கலியத்தை சொல்லக்கூடிய பாவம் 8ஆம் பாவம் அப்படிங்கிறது. குடும்பம் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தானே குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்பு. அது லக்னாதிபதியோட ஆட்சி சாரத்தை பெற்று ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. ஆனால் பாதகாதிபதி வலுக்கக்கூடாது என்பது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தோட விதி. ஆனால் பெண்ணின் ஜாதகத்தில் பார்க்கும்போது, ஆணின் ஜாதகம் என்றால் 1, 5, 9 வளர்த்துருக்கணும். பெண்ணின் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்றிருக்கணும். ஏன்னா கேந்திரங்கள் என்பது பெண்ணுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்களுக்கு தான் அந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும், அந்த அந்த தாத்தா வழி சொத்து, பேர வழி சொத்து அப்படிங்கிறதுலாம். ஆனால் பெண்களுக்கெல்லாம் தன்னிச்சையாக பலம் கொடுக்கக்கூடிய பாவங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10 தாங்க. பெண்களுக்கு முக்கியமான பாவங்கள் இதெல்லாம் பலம் பெற்றிருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல குரு பலம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு தான். இருந்தாலும் அவர் பாதகாதிபதி 7ல் இருப்பது ஒரு கலசரத்துக்கு தோஷத்தை கொடுக்கும். இருந்தாலும் அவர் பாவக ரீதியாக ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டார். இருந்தாலும் பாதகாதிபதி லக்னாதிபதியோட சாரத்தை பெற்றிருப்பது ஒரு சிறப்புங்க. அப்போ 7ஆம் இடம் பிரச்சனை இருக்காது. கணவர் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. தார தோஷம் இல்லை, ஒரு தாரம் தான் அந்த பெண்ணுக்கு அமையும். அது சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி லக்னாதிபதியோட சாரத்தை பெற்றனாலும் இந்த லக்னாதிபதிக்கு சார்ந்த மாதிரி தான் அந்த கணவர் அமைவார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அவர் 8க்கு போனால, குரு 8ல் இருப்பதனால மாங்கல்ய பலம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மாங்கல்ய காரகனாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 2ல் வக்கரம் பெற்றிருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல சுயசாரம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கார். அப்போ சுயமான ஒரு சிந்தனை உடைய கணவராக வரக்கூடிய ஒரு தன்மை இந்த பெண்ணுக்கு உண்டு. சுய சிந்தனை உடையவர். ஏன்னா வக்கரம் என்றால் பலவீனமும் நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. சுய சிந்தனை உடையவராக 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது, 2ஆம் இடங்கிறது செவ்வாய் இருந்தால் அது 2ஆம் இடத்துல தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அது சுயசாரம் பெற்று வேறு இருக்குது. அப்போ இந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளது, பலமாக உள்ளது என்று எடுத்துக்கலாம். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண் ஆணையோ பார்த்து கல்யாணம் பண்ணுவது ஒரு சிறப்பை தரும். இருந்தாலும் 8 2ல் இருக்கிறனால குடும்பம் ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு குடும்பத்தையும் வரக்கூடிய ஒரு தன்மையும், குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள்லாம் வரத்தான் செய்யும். இது இல்லாமல் போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. செவ்வாய்னா போராட்டக்காரன் தானே, குடும்பத்திலே உட்காந்துட்டான், போராடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ அந்த போராட வல்லமையே இந்த பெண்ணுக்கு இருக்குதா? அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கணும். லக்னாதிபதி பலமாக இருந்தால் தான் போராட முடியும். அப்படின்னா லக்னாதிபதி யார்? இந்த பெண்ணோட லக்னாதிபதி புதன் பகவான். அவரும் அஷ்டமத்தில் போய் இருக்காருங்க. புதன் அஷ்டமத்தில் இருப்பது நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவர் அஷ்டமத்தில் இருந்தால் நவாம்சத்தில் போய் ஆட்சி பெற்றுட்டார். புதன் நவாம்சத்தில் போய் ஆட்சி பெற்றுட்டார். என்ன கேதுவின் சாரத்தை பெற்றிருக்கனால, அஸ்வினி 3ஆம் பாதத்தில் இருக்கனால அவருக்கு ஒரு அதாவது இப்போ மேசத்தில் எந்த கிரகம் அஸ்வினி பாதத்தை வந்தாலும் அது செய்வினை குற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மை. செஞ்ச ஒரு குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சு தான் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ புதன் சனி மகாதிசையில் புதன் புத்தி. அப்போ சனி திசைங்கிறது இந்த ஜாதகத்துக்கு சிறப்பானு பார்த்தா சிறப்பு இல்லை. ஏன்னா அஷ்டமத்தில் உட்காந்து சனி அஸ்தாங்கம் ஆயிட்டார். அப்போ அஷ்டமத்துக்கு உண்டான வேலையை செய்வாரா என்று பார்க்கும்போது, ஆயுள்காரகன் அஷ்டமத்தில் இருக்கும்போது ஒரு தோஷத்தை கொடுப்பார். யாருக்கு தோஷத்தை கொடுப்பார்? தந்தைக்கு தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா தந்தைக்காரகன் சூரியன் அந்த பாவத்தில் போய் சூரியனோட அஸ்தாங்கம் விட்டார். சனியோட தோஷத்தை தந்தை வாங்கி கொள்வார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஜாதகத்தில். ஏன்னா சூரியன் பரணி
4ஆம் பாவத்தில் இருக்கார், பாக்கியாதிபதியோட சாரம். இப்போ ஒரு காரகோ பாவோ நாஸ்தி என்று சொல்லுவோம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும். அப்போ தந்தை காரகன் 9 கூடிய சாரத்தை பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ இங்கே தந்தை காரகனாக வரக்கூடிய சூரியன் 9 கூடிய சாரத்தை பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு ஒரு பாக்கியாதிபதியாக இருந்தால் கூட அந்த சூரியன் சாரத்தில் இருப்பது இப்போ அஸ்தாங்க சனியாக இருப்பதும் அந்த சனி திசை நடப்பது தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா குடும்ப நிலை கேட்டதுனால தந்தையாருக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் இப்போ சூரியன் வந்து பார்த்தா அஷ்டமத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் 9க்கு போயிட்டார், பாவக ரீதியாக 9க்கு போயிட்டார் சூரியனும். அப்போ இந்த தன்மையை நம்ம பார்த்தே தான் சொல்லணும் ஜாதகத்தில். ஏன்னா பாவகத்து மாற்றத்தை சொல்லாமல் நம்ம பலன் எடுத்தோமா நமக்கு வந்து ஒரு சிறப்புத்தன்மை இல்லாத போயிடும் இந்த ஜாதகத்துக்கு, அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ சூரியனும் கேதுவும் 1, 5, 9 இயக்குகிறார்கள் என்று நிலைப்பாடு இருக்குது. அப்போ இந்த செய்வினை குற்றம் யாரை பாதிக்கும்? இந்த பெண்ணை பாதிக்குமான்னு பார்த்தா தந்தையாரை பாதிக்கும். தந்தையாரோட செய்த குற்றத்துக்காக இப்போ அவருக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும். இந்த சனி மகா திசையில் புதன் புத்தியில் அது நடக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அடுத்ததாக இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது இவங்களோட கேள்வி, திருமணம் எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்துங்க இப்போ கரெக்டாக பார்க்கும்போது சனி புத்தி 2026 வரைக்கும் சனி புத்தி நடக்குது. அப்போ அந்த சனி புத்தி இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும்? அந்த சனி மகா திசையில் புதன் புத்தி நடக்குது. இந்த புதன் புத்தி எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, புதன் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் நவாம்சில் போய் ஆட்சி பெற்றுட்டார். நவாம்சில் ஆட்சி பெற்ற நவாம்ஸுக்கு 7க்கும் 4க்கு அதிபதியே புதன் தான். அப்போ அவர் ஆட்சி பெற்றிருக்கனால இந்த காலகட்டத்தில் புதன் புத்தியிலேயே இந்த பெண்ணுக்கு 2025 26க்குள்ளே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உள்ளது. புதன் புத்தியில் எனக்கு சனி மகாதிசை புதன் புத்தி, ஏன்னா அந்த நவாம்ச லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்புங்க ஜாதகத்தில். அப்போ சனி பகவான் இந்த ஜாதகத்துக்கு தசா காலம் நடத்தும்போது சனி பகவானோட தசா இப்போ சூரியனோட அஸ்தங்கம் பெற்றிருக்கனால சனி பகவானோட தசா இப்போ மேசத்துக்கு மீண்டும் சித்திரை மாதத்துக்கு வரக்கூடிய சூரியன் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பாதிப்பு. ஏன்னா சனி இப்போ வந்து பார்வையாக அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுக்குது இந்த பெண்ணின் ஜாதகத்துக்கு. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து நான் எப்போவுமே ஆண்களுக்கு 1, 5, 9, பெண்களுக்கு 1, 4, 7, 10. அப்போ இங்கே 4ஆம் இடமும் பலம் பெற்றிருக்குது, 7ஆம் இடமும் ஆட்சி பெற்றிருக்குது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் பாக்கியாதிபதி 10ல் உட்காந்துருக்கிறார். சுக்கிரன் பாக்கியாதிபதி 10ல் இருப்பது நல்லது தாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து கேந்திரத்துக்கு அதிபதியாக வரலைங்க, அவர் திரிகோணத்துக்கு அதிபதியாக வரவர் கேந்திரத்தில் போய் உட்காந்துருப்பது ஒரு பலம். ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஒரு பலம். சுக்கிரன் அவயோகி தானே, எப்படிங்க பலம் பெறும் அப்படின்னா, அவயோகி யோகியான சாரத்தை பெற்றிருப்பதுனால பலம் பெறுகிறதுங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தரோட ஆங்கிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்த்தாகணும் அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்துக்கு. அவயோகியாக வரக்கூடிய சுக்கிரன் யோகியின் சாரத்தை, அதாவது ராகுவின் சாரத்தை பெற்றிருப்பதனால் அந்த சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாக்கியத்தையும் ஒரு பொருள் செல்வத்தையும் ஒரு தரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. ஏன்னா கேந்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு பலத்தை கொடுக்குது இந்த ஜாதகத்துக்கு, அப்படிங்கிற பொருளாதார ரீதியாக ஒரு பலத்தை கொடுக்குது அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்துக்கலாம். ஏன்னா திரிகோணத்தில் சுக்கிரன் செவ்வாய் வேறு இருக்குது, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் வேறு பலமாக இருக்குது வேறு சுயசாரம் பெற்று. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து பலவீனமான பெண்ணாக அந்த பெண்ணாக பார்க்கும்போது பலமான பெண்ணாக இருக்குது. அதாவது இந்த பெண்ணாக இருக்கிறதோட ஆணோட ஆதிக்கத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும். அதாவது ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் ஒரு 4 பேர்த்தை வச்சு ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு தன்மையெல்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்குது. அதனால தான் இந்த பெண்ணுக்கு ஒரு திருமணங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் அமையுங்க. லேட்டாக அமைகிற வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இப்போ சனி மகா திசையில் புதன் புத்தியிலே இந்த பெண்ணுக்கு திருமண பாக்கியத்தை நிச்சயமாக அள்ளக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ 7ஆம் அதிபதி பாக்கியத்தில் தான் கோச்சார ரீதியாக இருக்கார். அதே மாதிரி 6ஆம் இடத்துலையும் பார்க்கும்போது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். இது சந்திரனுக்கு பார்க்கும்போது ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜென்ம 7.5. அப்போ ஜென்ம 7.5 சனிங்கிறது உடல் ரீதியான இந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். இந்த உடல்கான இந்த சனி பகவான் கடக்கும்போது இந்த பெண்ணுக்கு திருமணத்தை கொடுத்துரும். அதாவது இந்த பெண்ணு சந்திரன் இருக்கிற சனி சந்திரன் சேர்க்கை புனர்பூ தோஷம் என்று சொல்லக்கூடிய தன்மை, அந்த புனர்பூ தோஷத்தை இப்போ இருக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். ஆனால் இந்த கோச்சாரதியாக சனி பகவான் வந்து இந்த கும்பத்தை கடத்திடணும். கும்பத்தை கடந்து பூரட்டாதி குருவோட சாரத்துக்கு போகும்போது 7ஆம் அதிபதியோட சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது இந்த பெண்ணுக்கு திருமண பாக்கியத்தையும் கொடுக்கும் கோச்சார ரீதியாக. அதனால் இந்த பெண்ணுக்கு திருமண யோகம் உண்டு.
அது லேட்டாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இப்போ 26 வயசு நடக்குது பெண்ணுக்கு. 27, 28ல் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. இன்னும் ஒரு வருட காலம் இருக்குது பெண்ணுக்கு. 27 முடிஞ்சதுன்னா அந்த பெண்ணுக்கு திருமண பாக்கியம், 27 ஆரம்பிச்சதுனாவே திருமண பாக்கியம் கொடுத்து விடும் பெண்ணுக்கு. அதனால் இந்த காலகட்டங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும், குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயரை கொடுக்கும். குடும்ப சூழ்நிலை இப்போதைக்கு சரியில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு இப்போ தெரிகிறது. அந்த குடும்ப சூழ்நிலை அனுசரித்து தான் அதுக்கப்புறம் தான் இந்த பெண்ணுக்கு திருமண நிகழ்வை ஏற்படுத்தும். அது இந்த பெண்ணே இந்த வரனை பார்த்து முடிவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஜாதகத்தில் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன்.